நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம், கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Arise for God, ablaze for God, anchor in God, we will do anything for God. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராமில் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹே க்ளோரி, உன்னால் இந்த பலூனை வச்சு இந்த கப்பனை தூக்க முடியுமா? அது எப்படிப்பா முடியும்? இப்போ பாரு, இதை புடி. இதை பார்த்தியா, தூக்கிட்டேன். வாவ், சூப்பர்ப்பா. இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி தான் இந்த பலூன் சும்மா இருக்கும்போது அது பயன்படாமல் இருந்துச்சு. ஆனால் இதுக்குள்ளே நம்ம ஏர் ஃபில் பண்ணோடனே இது ஸ்ட்ரென்த்தாக மாறிடுச்சு. அட ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி தான் ஏசப்பாவும் சோர்ந்து போகிறவங்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவங்களுக்கு நான் சத்துவத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கர்த்தரின் சத்துவம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாங் பார்த்துட்டு வந்துடலாம். ஓவர் டு ஆக்ஷன் சாங். Place for God, anchor in God. Hi குட்டீஸ், praise the Lord. Welcome back to our Blaze program. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கர்த்தரின் சத்துவம். எஸ், சத்துவம் என்ற வார்த்தையில் வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்குறோம். உதாரணத்துக்கு தாவீது என்ற சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான். அந்த சின்ன பையன், அவனோடு யார் இருந்தால்? கர்த்தர் இருந்தார். அவர் கூட கர்த்தர் இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஜெயண்ட்டை ஒரு சின்ன கல்லை வச்சு முறியடிக்க முடிஞ்சிச்சு. அதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா இருக்கும்போது எல்லா காரியத்தையும் நம்மளால் பண்ண முடியும். ஏய் குட்டி பாப்பா, அந்த பாட்டில் எல்லாரும் பாடலாமா? வித் மியூசிக். குட்டி பாப்பா, ஹே 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 சுட்டி பையா, ஹே 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 குட்டி பாப்பா, ஹே 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 சுட்டி பையா, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். காக்கா காக்கா வர வேண்டாம் பாப்பா, பயம் வேண்டாம். காக்கா காக்கா வர வேண்டாம் பாப்பா, பயம் வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஏ குட்டி பாப்பா, ஏ சுட்டி பையா. சோதனை நேரத்திலும் தனிமையான நேரத்துல யார் இருக்கா? ஏசப்பா இருக்காரு. பாடலாமா சேர்ந்து? சோதனையின் பாதையிலும் தனிமையான வேளையிலும், சோதனையின் பாதையிலும் தனிமையான வேளையிலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். காக்கா காக்கா வர வேண்டாம் பாப்பா, பயம் வேண்டாம். காக்கா காக்கா வர வேண்டாம் பாப்பா, பயம் வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹே 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 குட்டி பாப்பா, ஹே 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 சுட்டி பையா.
வாவ், சூப்பர். எல்லாரும் சூப்பராக பண்ணீங்க. குட்டி பாப்பா அந்த பாட்டு என்ன சொல்லுது? சோதனை நேரத்துலலாம் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு, தனிமையான நேரத்துலலாம் ஏசப்பா நம்ம கூட இருக்காரு. இந்த பாட்டில் இருக்கிறது போலயே ஏசப்பாவை நம்ம கூப்பிட்டு, ஏசப்பா என் கூட நீங்கள் இருங்க, சோதனையான நேரத்தில் என் கூட இருங்க, தனிமையான நேரத்தில் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு திருப்பியும் ஒரு டைம் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? வித் மியூசிக். சூப்பர். எஸ், 1 2 3 go. Hey 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 குட்டி பாப்பா, hey 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 சுட்டி பையா, hey 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 குட்டி பாப்பா, hey 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 சுட்டி பையா. உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். காக்கா காக்கா வள வேண்டாம் பாப்பா பா பயம் வேண்டாம், காக்கா காக்கா வள வேண்டாம் பாப்பா பா பயம் வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஏ குட்டி பாப்பா, ஏ சுட்டி பையா. சோதனை நேரத்திலும் தனிமையான நேரத்திலும் நம்ம கூட யார் இருக்கா? ஏசப்பா இருக்காரு. பாடலாமா? சோதனையின் பாதையிலும் தனிமையான வேளையிலும், சோதனையின் பாதையிலும் தனிமையான வேளையிலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். காக்கா காக்கா வள வேண்டாம் பாப்பா பா பயம் வேண்டாம், காக்கா காக்கா வள வேண்டாம் பாப்பா பா பயம் வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சூப்பர். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹே 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 குட்டி பாப்பா, ஹே 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 சுட்டி பையா. வாவ், சூப்பர். எஸ், நம்ம கூட எப்பவுமே யார் இருக்கணும்? ஏசப்பா இருக்கணும். இன்னைக்கு நம்ம டாபிக்ல பார்த்தது போல கர்த்தரின் சத்துவம். இன்னைக்கு நம்ம அநேக காரியங்கள் நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போறோம். ஓவர் டு நெக்ஸ்ட் செக்மெண்ட். We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சாங் பார்த்துட்டிங்களா? என்ன கேரன் ஒரே சிரிப்பாக இருக்குது. அதுவா க்ளோரி, இந்த ஃபோனில் நான் வந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு பையனை எல்லாரும் சேர்ந்து கலாய்க்கிறாங்க. ஒருத்தர் அவரோட செப்பலை கூட அந்த பையனை எடுத்து வர சொல்கிறாங்க. என்ன கேரன், மற்றவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம சிரிக்கலாமா? பைபிளில் கூட ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவர்களாக எண்ணணும்னு, யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் சத்துவத்தை கொடுக்கறது கர்த்தர் தான். ஓ அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் ஒரு ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாமா? We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Good morning, children. Good morning, ma'am. Very good morning. Sit down. என்ன இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கீங்க, பார்க்கிறதுக்கு அழகா வேற இருக்கீங்க. ஓ, இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா? அதான் எல்லாரும் கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. லாஸ்ட் வீக் நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிதானே? ஓகே, நான் எல்லா நோட்ஸுமே கரெக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நோட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஜெயலேன், வெரி குட். 30 out of 30 எடுத்திருக்க. நீட்டா வேற பிரசன்ட் பண்ணிருக்க. வெரி குட். Give him a clap. ஹர்ஷிதா, 30க்கு 28 எடுத்திருக்கிற. 2 கொஸ்டினுக்கு தான் தப்பா எழுதியிருக்க. பரவாயில்ல, அடுத்த வாட்டி இன்னும் நல்லா பண்ணணும். நல்லா பண்ண. ஜுவா, என்னப்பா எழுதியிருக்கிற? 30க்கு 2 மார்க் எடுத்திருக்கிற. உன்ன மாதிரி தானே ஒரு பையன் இந்த கிளாஸ்ல இருக்கான். 30க்கு 30 மார்க் எடுத்திருக்கான். நீ 30க்கு வெறும் 2 மார்க் எடுத்திருக்க. புடி உன் நோட்ட. என்ன ஒண்ணுமே புரியலையே. டேய், என்னடா பண்ற? இல்லடா, ஒரு சம் போட்டுக்கிட்டு இருக்க, ஒண்ணுமே புரியலடா.
நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இங்கிலீஷ் மேம் உன்னை திட்டுன்னு திட்டினாங்க. நீயாடா எனக்கு ஹெல்ப் பண்ண போற? போட. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். பரவாயில்ல உட்காருங்க. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கிலீஷ் மேம் கிட்ட திட்டு வாங்கினா சார். இவன் எனக்கு மேக்ஸ்ல ஹெல்ப் பண்ண போறானா? சரி, அவங்கிட்ட தான் கொடுத்து பாரு, என்ன பண்றான்னு தான் பாப்போம். இந்தாடா. டே, இந்தாடா போட்டேன். எப்படிடா கரெக்டா எழுதுனா? இங்க பாரு ஜெய்டன் சார், உனக்கு நல்லா இங்கிலீஷ் வருது, அவனுக்கு நல்லா மேக்ஸ் வருது. அதனால யாரையுமே குறைச்சு மதிப்பிட கூடாது. ஓகே சார். ஒருத்தருக்கு இங்கிலீஷ் வரும், ஒருத்தருக்கு மேக்ஸ் வரும், ஒருத்தர் நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஏசப்பா தாளந்துகளை கொடுத்திருக்காரு. அதனால நம்ம குறைச்சு மதிப்பிடாம ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவரா எண்ண வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சரியா? சரி, உனக்கே இங்கிலீஷ் பிடிக்காது? எனக்கு இங்கிலீஷ்லாம் பிடிக்கும், ஆனா இங்கிலீஷ் மேம் தான் பிடிக்காது. ஏன்டா இங்கிலீஷ் மேம் பிடிக்காது? அவங்க எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இத பாருங்க குட்டீஸ், நாம எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க யாரையுமே தரக்குறைவா நினைக்க கூடாது. ஒருத்தரை ஒருத்தர் மேன்மை உள்ளவரா நினைக்கணும். ஏன்னு சொன்னா கர்த்தர் சத்துவம் உள்ளவர். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான திறமைகளை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி டீச்சர்ஸுங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கக்கூடிய பலன் உங்ககிட்ட இருக்கு. நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அன்பாவும் கரிசனையாவும் நல்லபடியா நடந்துகிட்டேன்னா அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட நல்லாவே பிடிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்காதுன்னு சொன்னா நான் நடத்தக்கூடிய சப்ஜெக்டும் பிடிக்காமலே போயிடும். அதனால எல்லாரும் அன்பா இருங்க, நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். ஓகேவா? We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுவா, நம்ம இப்போ கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ண போகிறோம். Over to prayer time. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முக்கியமான துறையை பற்றி அறிஞ்சு அதில் உள்ள அமைச்சர்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு வரோம். இன்றைக்கு கூட ஒரு முக்கியமான துறைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாமா? நுகர்வோர் நலன் மற்றும் உணவு பொது விநியோக அமைச்சகம், இதன் மத்திய அமைச்சர் ஸ்ரீ பிரகலாத் ஜோஷி அவர்களுக்காகவும், மாநில அமைச்சர்கள் ஸ்ரீ பியல் வருமா, ஸ்ரீமதி நிமு பென் ஜெயந்திபாய் பாம்பானியா இவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இவர்கள் மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை கொண்டு வர ஜெபிக்க வேண்டும். உணவு மற்றும் பொது விநியோகத்துறை மூலமாக உணவு தானியங்களை வாங்குவதும் பாதுகாப்பதும் கொண்டு செல்வதும் விநியோகிப்பதும் இத்துறையின் முக்கிய பணியாகும். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் அரிசி, கோதுமை, தானியங்கள் போன்ற உணவுப் பொருட்களை குறைந்தபட்ச விலையை நிர்ணயித்து நாடு முழுவதும் சரியான விலையில் பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்யும். இந்த அமைச்சகத்தின் மூலமாக அரிசி, கோதுமை, முக்கிய தானியங்களை கொள்முதல் செய்து தனது கிடங்குகளில் சேமித்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும். சேமிக்கப்பட்டவைகளை உரிய தொழில்நுட்பத்துடன் பாதுகாக்கும். இதன் கீழே இந்திய உணவுக் கழகம், மத்திய சேமிப்பு கழகம் எனும் இரு நிறுவனங்கள் செயல்படுகிறது. நுகர்வோர் கூட்டுறவு விலை கண்காணிப்பு, அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு, இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் ஆகியவற்றை இவை நிர்வகிக்கிறது. இப்படிப்பட்ட நுகர்வோர் நலன் மற்றும் பொது விநியோக அமைச்சகத்திற்காக ஜெபிப்போமா குட்டீஸ்?
என்ன குட்டீஸ், எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா? ஆமாம், நம்ம நுகர்வோர் நலத்துறைக்காகவும் உணவு விநியோக நலத்துறைக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி இந்த காரியத்துக்காக கருத்தாக ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட எங்கள் தேசத்தில் இருக்கிற நுகர்வோர் நலத்துறைக்காகவும் உணவு பொது விநியோக நலத்துறைக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆளுகை இந்த துறையின் மீது கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக அதில் செயலாற்றுகிற அமைச்சர்கள் மீது உடைய கரம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. மத்திய அமைச்சர்கள் மீது, மாநில அமைச்சர்கள் மீது உடைய கரம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் இந்த துறையில் செயலாற்ற ஏற்ற ஞானத்தையும் கிருபையும் பலத்தையும் கர்த்தர் நீங்க கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க சரியான பொருட்களை சரியான விலைக்கு விநியோகிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே ஞானத்தினால கர்த்தர் நீங்க நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த துறையின் மூலமா எங்க தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நன்மை கிடைக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த துறையில செயலாற்றுகிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இதன் மூலமா அநேக காரியங்கள் செயல்பட எங்க தேசத்துல கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போறோம்டைய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்ப கூட இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில இருக்கிற ஜோவானா ஜெபிப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளை தந்தக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளைய நுகர்வு நலன் மற்றும் ஏசப்பா உணவு பொது விநியோகத்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதில் இருக்க அமைச்சர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மத்திய அமைச்சர் மற்றும் மாநில அமைச்சர் ஆண்டவரே, இவர்கள் இருவர் ஏசப்பா, எல்லா அமைச்சர்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அவங்க மேலே உங்கள் ஆளுகை வரட்டும் ஏசப்பா. அதில் இருக்க ஆண்டவரே, ஒவ்வொரு திட்டத்தையும் கர்த்தர் ஆண்டவரே அவங்களுக்கு இன்னும் ஞானத்தை கொடுத்து பலனை கொடுத்த ஆண்டவரே, சரியா அதை நிறைவேற்ற கர்த்தர் கிருபையை கொடுங்க ஏசப்பா. அன்னைக்கு கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை ஆண்டவரே ஏசப்பா அமைச்சர்களுக்கு கொடுத்து சரியான திட்டங்களை எடுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தாங்க ஏசப்பா. அது மட்டும் இல்லை ஏசப்பா, அதில் இருக்க ஏசப்பா விநியோகப்படுகிற ஏசப்பா ஒவ்வொரு ஆண்டவரே பொருட்களும் ஆண்டவரே ஏசப்பா சரியா மக்களுக்கு விலையில போய் சேருகிறதுக்கு கர்த்தர் கிருபை தாங்க ஏசப்பா. இது மூலமா எங்க நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே நன்மை பெறுகிறதுக்கு கர்த்தர் கிருபை தாங்க. நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், அடுத்த ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். மோகன் அங்கிளுக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிற தரிசனத்துக்காக ஜெபிக்க போகிறோம். 50 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதில் 5 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். விசேஷமாக சிறுவர் ஊழியத்திற்காக ஏசப்பா ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காங்க. 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதில் 1 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். இதற்கு ஏற்ற கிருபையை கர்த்தர் தரணும் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்துக்காக ஜெபிப்போமா? எல்லாம் அப்படியே கண்களை மூடி இந்த காரியத்துக்காக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையில கூட நீங்க கொடுத்திருக்கிற தரிசன திட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. விசேஷமா சிறுவர் ஊழியத்திற்காக நீங்க கொடுத்திருக்கிற தரிசன திட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் 1 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் கர்த்தர் நீங்க கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமா ஆஷ்லி அக்காவும் அவங்க டீம் மெம்பர்ஸையும் உடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஞானத்தினால நீங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. பெஸ்லேலுக்கு கொடுத்த ஞானத்தை கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எப்படி ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களையும் சந்திக்கணும், எப்படி ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களையும் ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற ஞானத்தினால கர்த்தர் அவர்களை நீங்க நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி விசேஷித்த ஆவியினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காரியத்துல ஒரு மனதோடு இணைந்து செயல்பட்டு அப்படியே ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதன் மூலமா அநேக பிள்ளைங்கள் ரட்சிக்கப்பட்டு நீரே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க எங்க ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்கு 2 காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கோம். நீங்களும் தொடர்ந்து இந்த காரியத்துக்காக ஜெபிங்க. உங்கள் பர்சனல் ப்ரேயரில், உங்கள் குரூப் ப்ரேயரில் இந்த காரியத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சு ஜெபிங்க. அப்போ கர்த்தர் நிச்சயமாக நாங்கள் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஓகே குட்டீஸ், அடுத்த அப்ளைஸ் ப்ரோக்ராம் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ப்ரேயர் பண்ணீங்களா? இதே போல் டெய்லியும் நீங்கள் ப்ரேயர் பண்ணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கேரன், நம்ம டெய்லி பயன்படுத்துகிற பொருளை கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆமாம் க்ளோரி, இந்த பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் கூட நிறைய தோல்விகளுக்கு அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சாரு. ஃப்ரெண்ட்ஸ், சயின்டிஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உருவாக்கி அது இந்த உலகமே பயன்படுத்துகிற மாதிரி செஞ்சாங்க. அதுபோல் ஏசப்பாவும் நிறைய பேரை உருவாக்கி பயன்படுத்திட்டு வராங்க. இன்னைக்கு கூட இந்த பியூட்டிஃபுல் பாத்தில் நம்ம ஆண்டவர் உருவாக்கி பயன்படுத்தின ஒரு ஊழியக்காரரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவர் டு பியூட்டிஃபுல் பாத். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. இன்னைக்கு நம்ம பியூட்டிஃபுல் பாத்துல ஒரு சூப்பரான ஊழியக்காரரை பத்தி பார்க்க போறோம். அவரை எல்லாரும் கடவுளுடைய தூதன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 1918 வருஷம் நம்ம பில்லி கிரஹாம் அவர் பிறந்தாரு. அவருடைய உண்மையான பேரு வில்லியம் பிராங்க்லின் கிரஹாம். அவரு வட கரோலினாவில் உள்ள சாரோட்ல பிறந்தாரு. அவரோட பெற்றோர் வில்லியம் பிராங்க்லின் கிரஹாம் சீனியர் மற்றும் மாரோ கிரஹாம் தம்பதியினர். நம்ம பில்லியம் கூட பிறந்தவங்க 3 பேர். நம்ம பில்லி அண்ணா தான் மூத்தவர். அவரோட சேர்த்து 4 பேர். அவரோட அப்பா ஒரு பால் பண்ணை வியாபாரி. பில்லி அண்ணாவோட அப்பா அம்மா நல்ல கிறிஸ்தவங்க. எப்பவும் ஆலயத்துக்கு போறவங்களாகவும் பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ள வளர்ப்பதற்கு பிரயாசப்படுறவங்களாகவும் இருந்தாங்க. அவங்க இருந்த கிராமத்துக்கு அருகில அடிக்கடி சுவிசேஷ கூட்டம் நடக்கும். 2 மாசம் கூட சுவிசேஷ கூட்டம் நடக்குமா. நம்ம பில்லி அண்ணாவோட நண்பர்கள் எல்லாருமே அந்த கூட்டத்துக்கு போய் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா நம்ம பில்லி அண்ணா உலகத்தோட பிள்ளையா உலக வாழ்க்கையில சந்தோஷம் காண்பவரா இருந்தாரு. அவர் வீட்டுல நடக்கிற ஜப கூட்டத்துக்கு பில்லி அண்ணாவோட நண்பர்கள் எல்லாம் கூடி வந்து ஜெபிப்பாங்க. ஆனா பில்லி அண்ணா வெளியில போயிட்டு ஜபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. பில்லி அண்ணாவை குறிச்சு அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா பில்லி அண்ணா சர்ச்சு, பிரேயரு இது எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தாரு. அவங்களோட ஊருக்கு பக்கத்துல ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்துச்சு. பில்லி அண்ணாவோட நண்பர்கள் அவரை அந்த கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போக பண்ணாங்க. அவங்களோட அம்மா கிட்ட சொல்லும்போது அவன் எப்படி வருவான் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஆனா பில்லி அண்ணாவோட நண்பர்கள் ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன தெரியுமா? நம்ம பில்லி அண்ணாவுக்கு வேன் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா. ஆனா அவங்க அப்பா அவரை வேன் ஓட்ட விட மாட்டாங்களாம். பில்லி அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸு அவரை அவங்க போற கூட்டத்துக்கு வேன் ஓட்டுறதுக்கு கூப்பிட்டாங்க. ஆனா நம்ம பில்லி அண்ணா வண்டி ஓட்ட மட்டும்தான் வருவேன், என்னை உள்ள வர சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா பில்லி அண்ணாவோட நண்பர்கள் அவருக்காக வேன்ல ஜெபிச்சாங்க. ஏசப்பா, இதுதான் பில்லி ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்க செய்யற கடைசி முயற்சி. எப்படியாவது நீங்க தான் பில்லியை ரட்சிக்க பண்ணணும்னு ஜெபம் பண்ணினாங்களாம். 4 நாள் கூட்டம் முடிஞ்சது. பில்லி அண்ணா வண்டியில தான் இருப்பாங்களா, உள்ள வரவே இல்லையாம். 5ஆம் நாள் கூட்டத்துல வந்திருந்த ஊழியக்காரர் ஒரு பாட்டு பாடினாங்களாம். அந்த பாடல் பில்லி அண்ணாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ள போய் கடைசி வரிசையில ஒரு ஓரமா உட்கார்ந்து அந்த பாட்டையும் அதன் வரிகளையும் மாத்திரம் கேட்டுட்டு வந்துடலாம்னு உள்ள போனாங்களாம். ஏசப்பா அந்த பாட்டு மூலமா பில்லி அண்ணாவை தொட்டாங்க. அந்த ஊழியர் மூலமா அவர்கிட்ட பேசினாங்க. பில்லி அண்ணா கூட்டம் முடிவுல முன்னாடி போய் கர்த்தருக்காக தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சாரு. கர்த்தர் அவரை பயன்படுத்தினாரு. கர்த்தருக்காக பில்லி அண்ணா பெரிய காரியங்களை செஞ்சாரு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அம்மாவும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஜெபிச்ச பொழுது தேவன் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரு. அவர் மூலமா அநேகர் இயேசுவண்டை வந்தாங்க. நாமும் கூட இயேசுவை அறிந்தும் உலக பிள்ளைகளா வாழும் நம்முடைய நண்பர்களுக்காக ஜெபிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூட எனக்கு பலனே இல்லை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் சத்துவத்தை கொடுக்குற கர்த்தர் நம்மளோட இருந்தால் நம்மளால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். இப்போவும் நமக்கு சத்துவத்தை கொடுக்குற கர்த்தரை பாடி துதிக்கலாமா? ஓவர் டு வர்ஷிப் டைம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We
இது வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இப்போ ஒரு முக்கியமான செக்மெண்ட்குள்ளே வந்திருக்கிறோம். ஆமாம், நம்ம ஏசப்பாவை கொஞ்சம் நேரம் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பைபிளில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய பிரசனத்தில் பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகுமா. ஒரு வேளை உங்கள் மனசில் அநேக கஷ்டம் இருக்கலாம், ஆனால் உண்மையாக ஏசப்பாவை துதிக்க துதிக்க உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும். அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஏசப்பாவுடைய பிரசனத்தை உணர்ந்து அவரை கொஞ்ச நேரம் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அவர் எத்தனை நல்லவராக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய தஞ்சமாய், நம்முடைய கோட்டையாய், நம்முடைய துருகமாய், நம்முடைய நம்பிக்கையாய், நம்முடைய ஆதரவாய் ஆண்டவர் இருக்கிறாரே. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி இயேசுவோட நாமத்தை உயர்த்துவோமா? ஆமென். நம்முடைய பிரசனத்தில் நாங்கள் சிறகில்லாமல் பறக்கிறோம்ப்பா. என் சமூகத்தில் எங்கள் குறைவே நாங்கள் வாழுகிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்துகிற உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறீரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில், உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரா உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் அப்பா, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமென். உதவாத நம்மளை அவர் உருவாக்குகிற தெய்வமாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க அநேகரால உதவாதவங்கன்னு சொல்லி இருக்கலாம், ஆனா உங்களை உருவாக்குகிற தெய்வமாய் ஆண்டவர் இருக்கிறாரே. அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உதவாதவன் தான், நான் குறைவுள்ளவன் தான், ஆனா உண்மை என்னுடைய தஞ்சமாய் கொண்டு, என்னுடைய புகலிடமாய் கொண்டு உங்களுடைய சமூகத்துல வருகிறப்பா, என்னை உருவாக்குங்கன்னு சொல்லி அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? நன்றியப்பா. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக சொல்வீங்களா? இயேசுவை பார்த்து, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் பிரசனத்தில், உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். அப்பா, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன்.
தஞ்சமாய், கோட்டையாய், துருகமாய், நம்பிக்கையாய் இருக்கிறீர். அதை எண்ணி நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். உடைய எல்லா சூழ்நிலைகளும் எங்களோடு கூட வருகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீரப்பா. உடைய அன்பை எண்ணி எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மூலம் துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம கர்த்தரை ஆராதித்தோம். உங்களுக்கு கூட எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் கர்த்தரை ஆராதிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்போர்ட்ஸ் பாக்ஸில் வாலிபாலை பற்றி நிறைய தெரிஞ்சுட்டு வரோம், அப்படி தானே? இப்போவும் அதை பற்றி இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஓவர் டு ஸ்போர்ட்ஸ் பாக்ஸ். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹாய், ஐம் ரோஜர். நான் வாலிபால் கோச்சாக இருக்கேன். அண்ட் தென் 4 இயர்ஸாக நான் கோச்சாக இருக்கேன். இப்போ வாலிபாலை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, முதல்ல வந்து பாடி ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து மேஜர்லி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது வந்து எப்படின்னா, ஒருத்தங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும், அண்ட் தென் என்டியூரன்ஸ் லெவலும் நல்லா இருந்தால் மட்டும்தான் வாலிபாலை வந்து ஒரு ஹை லெவலில் அவங்களால விளாட்றதுக்கு. இப்போ 5 செட்ஸ் விளாட்றாங்கன்னா அவங்களுடைய ஃபிட்னஸ் லெவல் வந்து எப்போ ஹையாக இருக்கணும், டயர்டாகக்கூடாது. ஸோ அதுக்கான ஃபிட்னஸ் லெவல் அண்ட் தென் என்டியூரன்ஸ், மூச்சு திணறல் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக என்டியூரன்ஸ் லெவல், ஃபிட்னஸ் லெவலாம் வேணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா, அண்ட் தென் நம்ம வந்து வாலிபால் விளையாட நமக்கு இது எல்லாமே கெயின் ஆகும். மோரோவர் எல்லா மசில்ஸுமே வந்து வாலிபாலை பொறுத்த வரைக்கும் அப் டு பாட்டம் எல்லாமே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கிற எல்லா திசைகள் மசில்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அண்ட் தென் வாலிபாலை பொறுத்த சொல்லப்போனால் லைஃப்பில் வந்து நிறைய பேர் வாலிபாலை வந்து ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறவங்க வந்து லைஃப்பில் ஒரு கோலோட பண்ணுவாங்க, ஒரு எய்மோட பண்ணுவாங்க. அதுக்கான ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், அண்ட் தென் அதோட கேம் டெக்னிக்ஸ் ஆகட்டும், ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது வந்து டே பை டே அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க. அது எப்படின்னா, பை ப்ராக்டிஸிங் அண்ட் தென் டேக்கிங் ஏ குட் டயட், மார்னிங் அவங்க பண்ணுற ஒர்க் அவுட்ஸ்னாலையும் சரி, இதன் மூலமாக அவங்களோட பாடி ஃபிட்னஸை ஏற்றி. வாலிபாலை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட், அண்ட் தென் தான் பால் டச்சிங். அதுக்கப்புறம் தான் அந்த பால் டச்சிங்லேயே அதுக்கு அந்த ஃபிட்னஸையும் பால் டச்சிங்கும் ஒன்று சேர்க்கும்போது we can reach any level, ஹை லெவலில் வந்து எங்கன்னா ரீச் பண்ணலாம். வாலிபால்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே வாலிபால் ஆடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வார்ம் அப் முக்கியம். எந்த கேமாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வார்ம் அப் முக்கியம். பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி அங்கே தான் நம்ம கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணணும். அட்லீஸ்ட் கிரவுண்டை சுற்றி ஒரு 5 ரவுண்டாவது அடிக்கணும். அட்லீஸ்ட் 400 மீட்டர் கிரவுண்ட் இல்லைனாலும் வாலிபால் கோட்டை சுற்றியாவது ஒரு 10 ரவுண்ட் அடிக்கணும். அப்புறம் ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறனால பாடி ஆக்ஷன் வந்து ஸ்பீடாகும், அண்ட் தென் நல்ல வார்ம் அப் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் பாடி நல்லா வார்ம் டெம்பரேச்சர் ஆகணுன்னே அண்ட் தென் ஸ்ட்ரெச்சிங் போகலாம். எந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னா, நம்ம டேரெக்டாக வாலிபால் ஆட போகும்போது என்ன ஆகும்னா, மசில்ஸ் இன்ஜுரி நிறைய நடக்கும். மெயினாக மோஸ்ட் ஆஃப் த வாலிபால் பிளேயர்ஸ்க்கு என்ன பிரச்சனை, நீ இன்ஜுரி வர்றதுக்கு ரீசன் என்னன்னா, ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் இல்லாத ரீசன். ஸோ ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் வேணும். அது வந்து எப்படின்னா, ஒருத்தவங்க கூட கம்பைன் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளே ஓனாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா, எவ்வளோக்குள்ள நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் நம்ம பாடியோட லெவல் வந்து ஃப்ளெக்சிபிள் லெவல் வந்து தெரியும். ஸோ வாலிபால் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வார்ம் அப் பண்ணுறது வந்து கோர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, அப்டாமன் அண்ட் தென் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி வார்ம் அப் மூலமாக ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஒரு விஷயம் தான் கோரிங்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க் அவுட் ஆகட்டும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் கோன் ஒர்க் அவுட், லேட்ரு ஒர்க் அவுட்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன ஃபுட் ஒர்க் அண்ட் ஜம்பை இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த ஹடில் ஒர்க் அவுட் சொல்லுவோம். இதெல்லாமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, லோவர் பாடி மசில்ஸை வந்து நல்லா ஃபிட் பண்ணோம். அது மூலமாக ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால எந்த ஒரு எல்லா இன்ஜுரியிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். இதுதான் வந்து மேஜர் ஆஸ்பெக்டாக எதில் இருக்குது அப்படின்னா, ஃபிட்னஸ் தியரில் வந்து நம்ம இதை சொல்லலாம். ஒரு சின்ன பையன் வந்து எனக்கு படிப்பு ஏறலை, நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுவான். அவனுக்கு வந்து ஏதோ ஒரு கேம் தெரிஞ்சு வச்சுருப்பான். அவன் வந்து வாலிபாலுன்னு இல்லை, ஏதோ ஒரு கேமு. அந்த கேமை வெளியே கொண்டு வர்றதுக்கு, நான் வீட்டில் இருந்தால் என்னை படிக்க சொல்கிறாங்க, நான் படிப்பு மண்டலே ஏறலை, நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து கேம் தான் வருது, ஸோ நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் போய் இருந்துடுறேன். அங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டில் வந்து ஃப்ரீ ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஓகேவா. அண்ட் தென் எஜுகேஷன் சைடு அவன் ஒரு பக்கம் அதை வந்து அவன் பெரிய பேரியராக எடுக்காமல் அதுக்கும் போய்க்கிறான். அண்ட் தென் அவனுடைய கேமோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு, டெக்னிக்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு, அங்கே அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் மார்னிங் 3 AM எந்திரிக்கிறான். எந்திரிச்சு ரன்னிங் போகிறதுக்கு கிரவுண்ட் ஆகட்டும், அவனுக்கு அதை கொடுக்குறதுக்கான ப்ராப்பர் டயட் ஆகட்டும், இன்க்ளூடிங் இந்த கொண்டக்கடலை, பட்டாணி, இந்த பச்சை பட்டாணி, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் டயட், ப்ரோட்டீன்ஸ் ரிச்சான ஒரு டயட் கொடுக்கறதுக்கும் அந்த SG8 வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ வாலிபாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 பிளேயர்ஸுக்கு 6 பொசிஷன்ஸ் ஒன்று, 6 ஜோன்ஸ் ஒன்று. இப்போ 6 ஜோன் பார்த்தா இப்போ நம்ம நிற்கிறது வந்து 6 ஜோன். 6 ஜோனில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிளேயரும் வந்து இப்போ நம்ம சர்வீஸ் அடித்து பாயிண்ட் அவங்களுக்கு போய் அதனால் அகைன் நம்ம பாயிண்ட் இருக்கும் பட்சத்தில் நம்ம ரொட்டேஷன் அங்கே நடக்கும். ஸோ ரொட்டேஷனில் 3 ஜோனில் இருக்கிற பிளேயர் வந்து 4 ஜோன் அண்ட் தென் ஜோன் மாறுவாங்க. ஓகேவா. ஒவ்வொரு ஜோனும் மாறும்போது இப்போ 6 ஜோனில் இருக்கிற பிளேயர் வந்து எங்கன்னா 5 ஜோன் போவாங்க. இப்போ அப்படி இருக்கிறதுல எப்படின்னா கிளாக் வைஸில் வந்து நடக்கும் ரொட்டேஷன்றது. ஸோ இப்போ நமக்கு வந்து 6 ஜோனில் இருந்து என்னென்னா 6 ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பொசிஷன் என்ன, இவன் அங்கே பிளாக்கர் நிற்கிறனால அவருக்கு ஈக்குவலாக நம்ம வந்து பிளாக்கர் வைக்கணும். ஆனால் இங்கே என்னென்னா இப்போ நம்ம ரிசீவ் பட்சத்தில் பிளாக்கர் வந்து வெளியே போயிடும். அவர் லிப்ரோ இருக்கார். இவர் வந்து லிப்ரோ. இவரோட பொசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட் பாஸ் பிடிச்சி கொடுப்பார். அண்ட் தென் டிஃபென்ஸ். இவர் வந்து 3 மீட்டர் லைனுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு வேலையே கிடையாது. இவரோட வேலை என்ன, ஃபஸ்ட் பாஸ் பிடிக்கிறது அண்ட் தென் டிஃபென்ஸ் ஆடணும். அண்ட் தென் பொசிஷன் பார்த்து ட்ராப்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் இவரோட வேலை. இதான் வந்து 6 ஜோனில் இருக்கிற இந்த லிப்ரோட வேலை இப்போ இதான். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து யாருன்னா ஆல்ரவுண்டர். ஹீஸ் டயக்னல் டு செட்டருக்கு இவருக்கு டயக்னலாக தான் போவாங்க. யாருமே வந்து ஸ்ட்ரைட்டாக போகாமல் டயக்னலாக இருக்கும் பொசிஷன் சொல்ல போனீங்கன்னா. இப்போ இவங்க வந்து 5 ஜோனில் இருக்கும்போது செட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க 2 ஜோனில் இருப்பார். ஓகேவா. இது வந்து ரொட்டேஷன் கேம்ஸில் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் ஆகட்டும், காலேஜ் கேம்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் கேம்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. 5B ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து அவங்க டயக்னலாக இருப்பாங்க. இப்போ இங்கே 5 ஜோனில் இருக்கிற ஆல்ரவுண்டரும் 2 ஜோனில் இருக்கிற செட்டரும் டயக்னல் கிராஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. இப்போ இவர் வந்து என்னென்னா ஆல்ரவுண்டர் பொசிஷன் என்னென்னா ஹீஸ் ஸ்பைக் அண்ட் தென் பிளாக்கிங். ஃபஸ்ட் பாஸ் வந்து மெஜாரிட்டியாக வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஆல்ரவுண்டர் ஃபஸ்ட் பாஸ் பிடிப்பார். அது ஏதாவது ஒரு ஜோன் போகும்போது தான் பிடிப்பார் தவிர மற்றபடி நிறைய மெஜாரிட்டி இவர் ஃபஸ்ட் பாஸ் பிடிக்கணும். அண்ட் தென் டிஃபென்ஸ். இதுதான் வந்து ஆல்ரவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அவர் வந்து எப்போ 3 மீட்டர் லைனுக்கு உள்ளே போகிறாரோ இவருடைய வேலை வந்து ஸ்பைக்கிங் அண்ட் பிளாக்கிங் தான் மெயின். இதான் வந்து ஆல்ரவுண்டர். இது வந்து 5 ஜோன். நெக்ஸ்ட் நம்ம போகிறது என்ன பார்த்தீங்கன்னா 4 ஜோனில் இருக்கிறவர் வந்து யாருன்னா ஒரு அட்டாக்கர். இப்போ இங்கே ஒரு அட்டாக்கர் நிற்காருன்னா இவருக்கு அப்படியே டயக்னலாக 1 ஜோனில் வந்து என்ன பண்ணுவார்னா அங்கே ஒரு அட்டாக்கர் நிற்பார். ஸோ இவங்க டயக்னலாக மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. அட்டாக்கர் வந்து டயக்னலாக மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் 4 ஜோனில் நிற்கிறார். இவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஃப்ரண்ட் ரோவில் நிற்கும் போதெல்லாம் இவருடைய வேலை வந்து பிளாக்கிங், அட்டாக்கிங், இதுதான் அவருடைய வேலை. அண்ட் தென் என்ன பண்ணுவார்னா அவங்க சர்வீஸ் அடிக்கும்போது ரிசீவ் பண்ணுவார். மோரோவர் இவர் இந்த பக்கம் இருக்கிறனால அந்த பக்கம் அட்டாக்கர் அடிக்கும்போது இவர் டிஃபென்ஸ் வந்துவார், ட்ராப் ஆடுவார் இல்லை டிஃபென்ஸ் ஆடுவார். இதுதான் வந்து இந்த 4 ஜோனில் இருக்கிற அட்டாக்கரோடைய பொசிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 ஜோனில் இருக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கர். இப்போ அங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா 6 ஜோனுக்கும் 3 ஜோனும் டயக்னல். 6 ஜோன் அண்ட் 3 ஜோன் வந்து டயக்னல். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யார் 6 ஜோனில் வந்து ஒரு லிப்ரோ இருந்தார், ஒரு பிளாக்கர் ரீப்ளேஸ் பண்ணி. அதே மாதிரி அந்த பிளாக்கர் வந்து டிஃபென்ஸ் ஆரம்பிக்கிற பட்சத்தினால அவரை வந்து வெளியே வச்சுட்டு அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு லிப்ரோ வச்சிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பிளாக்கர். இவர் பிளாக்கரோட பொசிஷன் என்னென்னா மிட் பிளாக்கரோட பொசிஷன் வந்து ஸ்பைக்கிங் அண்ட் பிளாக்கிங் மட்டும்தான். சர்வீஸ் வந்து எப்போ அவர் வந்து வெளியே போகிறாரோ 3 மீட்டர் லைனுக்கு வெளியே போகிறாரோ அப்போ வந்து அவர் வந்து சர்வீஸ் அடிக்கிற மட்டும்தான். மற்றபடி ஒரு டிஃபென்ஸ் ஆடுவார். அண்ட் தென் அவருக்கு வேறு வேலை இல்லை, பேக் ரோவில் வேலை கிடையாது. ஃப்ரண்ட் ரோவில் மட்டும் ஒரு மிட் பிளாக்கர் வந்து பிளாக் பிடிக்கிறதும் கம்பைன் பண்ணி பிளாக் பிடிக்கணும். அட்டாக்கர் அண்ட் ஆல்ரவுண்டர் கம்பைன் பண்ணி பிளாக் பிடிக்கிறது தான் இவருடைய வேலை. இதான் 3 ஜோனில் இருக்கிற பிளாக்கரோட பொசிஷன். இப்போ 3 ஜோன் பிளேயர் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் பார்த்தா 2 ஜோன் பிளேயர். 2 ஜோனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செட்டரோட வேலை என்னென்னா எந்த பொசிஷன் போனாலும் சரி, பேக் ரோ, ஃப்ரண்ட் ரோ, ரொட்டேஷனில் வந்து எந்த ஜோன் போனாலும் செகண்ட் பாஸ் யார் வரணும் அப்படின்னா செட்டரோட பொசிஷன், செட்டரோட வேலை. செட்டர் வந்து அவங்க வந்து செகண்ட் பாஸ் வந்து அவங்க தான் எடுக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃப்ரண்ட் ரோ அட்டாக்கர்ஸ் ஆகட்டும் இல்லை பேக் ரோ அட்டாக்கர்ஸ் ஆகட்டும் செட் பண்ணுறது தான் வேலை. செகண்ட் பாஸ் எடுத்து அதாவது பிளாக்கருக்கு ஷார்ட் பால் ஆகட்டும், ஆஃப் பால் ஆகட்டும், இல்லை அட்டாக்கருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஹை பால் ஆகட்டும், இல்லை வேவ் பால் ஆகட்டும். அதே மாதிரி ஆல்ரவுண்டருக்கும் ஹை பால் அண்ட் வேவ் அண்ட் தென் 1 பால், இந்த மாதிரி ஒரு வேரியேஷன்ஸை வந்து செட்டர் தான் பார்க்க முடியும். ஸோ செட்டர் இஸ் த பிரைன் ஆஃப் த டீம். அவர் தான் வந்து மோஸ்ட் சென்சிபிளான ஒரு பொசிஷன் வந்து செட்டுன்னு சொல்லலாம். அவரை வச்சு தான் டீமே மூவ் ஆகும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவருக்கு டயக்னலாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் இருப்பார். இவர் டயக்னலாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்ரவுண்டர் இருப்பார். ஸோ செட்டருக்கு டயக்னல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜோன் வந்து என்னென்னா 1 ஜோன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து இதுதான் 1 ஜோன். இதுதான் வந்து இந்த ஜோனில் தான் இந்த ஜோன் யாரெல்லாம் வராங்களோ ஃப்ரண்ட் ரோலேருந்து வர்றவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் போகிறதுக்கு வந்து இந்த ஜோன் யார் வந்து
டூ ஜோன் முடிச்சுட்டு நேராக இங்கே 1 ஜோனில் வரும்போது 1 ஜோன் சர்வீஸ் அடிக்கிற ஜோன் தான் ஜோன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கர். இந்த அட்டாக்கர் பார்த்தீங்கன்னா அந்த 4 ஜோனில் இருக்க அட்டாக்கருக்கு வந்து டயக்னலாக இருப்பார். இதுதான் வந்து என்ன சொல்கிறேன்னா ரொட்டேஷனில் வந்து டயக்னலாக இருப்பார். இந்த அட்டாக்கர் வந்து அந்த அட்டாக்கருக்கு டயக்னலாக இருப்பார். ஸோ இவரோட பொசிஷன் என்ன, இவர் எப்போ ஃப்ரண்ட் ரோ போவாரோ அது வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் ரோ போனப்போ அட்டாக்கிங் அண்ட் பிளாக்கிங் தான் இவருடைய ஒர்க்காக இருக்கும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பாஸ் ரிசீவிங் பண்ணுறது ஒர்க்காக இருக்கும். இப்போது இங்கே பேக் ரோவில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ட்ராப் ஆடுறதும் அண்ட் தென் டிஃபென்ஸ் ஆடுறது தான் பேக் ரோ ஒரு பொசிஷனாக இருக்கும். சர்வீஸ் அடித்து முடிச்சுட்டு அண்ட் தென் ஒவ்வொரு ரோவாக மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கேம் ரோல் மாறும். அவ்வளோதான். இதான் வந்து பொசிஷன்ஸும் அண்ட் தென் ஜோன்ஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதான் வந்து வாலிபாலில் ரொட்டேஷன் இருக்கிற கேமில் வந்து இந்த ரொட்டேஷன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த ஜோனும் அண்ட் தென் பிளேயர்ஸோட ரோலும் மாறும். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட நம்ம ஸ்போர்ட்ஸ் பாக்ஸில் வாலிபாலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்களும் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வாலிபால் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் ஃபுல்லாக நம்ம கர்த்தரின் சத்துவம் அப்படின்ற தலைப்பில் நிறைய பார்த்தோம், அப்படி தானே? இப்போவும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சத்துவத்தை கொடுக்கும். ஸோ மெசேஜ் கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. பிரைஸ் அலாட் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏசப்பாவோட கிருபையில் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது கொஞ்ச நேரம் ஒரே ஒரு வசனத்தை பார்த்துட்டு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு ஏசப்பாவோட சத்துவத்தை நம்ம இன்றைக்கி பெற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? ஆதாரமாக ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரியுதா? எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் உங்கள் பைபிளை திருப்பிக்கங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம் நான் வாசிக்கிறேன். என்னோட சேர்ந்து கவனிங்க. என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு ஆலோசனையாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் என்னோட சத்துவத்தில் என்னோட வல்லமையில் நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆகுங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும். நீங்கள் ஏதோ குட்டி குழந்த மாதிரி பால் குடிக்கிற ஆளாகவே இருக்கக்கூடாது. நல்லா மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல திடகாத்திரமான ஒரு ஆளாக மாறணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்களாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புகிறாங்க. அதான் கர்த்தருடைய வல்லமையில் சத்துவத்தில் நீங்கள் பலப்படுங்க, இன்க்ரீஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம்? ஏசப்பா பற்றி தெரியாத நாட்களில் பிசாசுக்கு பயந்துக்கிட்டே இருந்திருப்போம். ஓ, பிசாசு வாரான், நைட்டு வந்து பயங்காட்டுறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருப்போம். இனிமேல் நம்ம ஏசப்பாவோட ரத்தத்தால் கழுவப்பட்டு அவரோட பிள்ளைங்களாக மாறியாச்சு. இப்போது இதிலிருந்து அடுத்த அனுபவத்துக்கு போகணும். அடுத்த அனுபவத்துக்கு என்னது? யார் யாரெல்லாம் பிசாசு பிடியில் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி விடுதலை கொண்டு வர ஆளாக இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு சத்துவத்தில் பெருகுன ஆள், நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை குறித்து அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக மாறணும். அதைத்தான் ஏசப்பா இன்னைக்கு எதிர்பார்க்காங்க. இதுக்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாமா? இப்போது இந்த இடத்துல 2 அண்ணன்மார் நடந்து போகிறாங்க. யாரெல்லாம் தெரியுமா? பவுல் அண்ணனும் சீலா அண்ணனும். இவங்க பிலிப்பி அப்படிங்கிற பட்டணத்தில் ஊழியத்துக்காக அங்கே இருந்தாங்க. அப்போ அவங்க அங்கே இருக்கிற நாட்களில் இவங்க டெய்லி ஜெபத்துக்காக அவங்க ஒரு ஆற்று ஓரத்தில் போய் ஜெபம் பண்ணுறதுக்காக நடந்து போவாங்க. அப்போ அவங்க டீமாக நடந்து போகும்போது குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு தெரு வழியாக, அந்த பிலிப்பி பட்டணத்தில் ஒரு தெரு வழியாக நடந்து போகிறாங்க. அந்த ஊரில் ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண். குறி சொல்லுகிறவங்கன்னா என்னது? பிசாசோட ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பிசாசு பிடிச்ச ஒரு பொம்பளை. அந்த பெண் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இவங்க நடந்து போகும்போது இவங்களை பார்த்து, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களே, இவங்க வந்து ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க, இவங்க நல்லவங்க, இவங்க வல்லவங்க, இவங்க பெரிய ஆட்கள், அப்படி ஆட்கள், இப்படி ஆட்கள் சொல்லி அந்த பிசாசு பிடிச்ச அந்த பெண் வந்து கத்தி சொல்லுவாளாம். இப்படி சொல்லும் போது ஜனங்கள் எல்லாம் இவங்களை அப்படி பார்ப்பாங்களா, யாருடா இது இவங்க 2 பேர் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லி இந்த பிசாசு பிடிச்ச பெண் இப்படி சொல்லிக்கிட்டே வந்திருக்கான்.
இப்போ ஒரு நாள் இதை மாதிரி பவுலண்ணனும் சீலானனும் அந்த பிலிப்பு பட்டணத்தில் ஆற்றோரத்தில் ஜெபிக்கிறதுக்காக நடந்து போகிறாங்க. மறுபடியும் இந்த பெண் என்ன பண்ணியிருக்கா, இதே மாதிரி கத்தி சொல்லியிருக்கா. கத்தி சொன்ன உடனே பவுலண்ணனுக்கு ஆவியில் வைராக்கியம் வந்துட்டு, ஆவியில் கோபம் வந்துட்டு. ஏசப்பா தேவாலயத்தில் புறா விற்கிறவங்களை, அங்கேருந்து வியாபாரம் பண்ணுறவங்களை கோபப்பட்டு சாட்டை எடுத்து அடித்தாங்க தெரியுமா, அது ஆவியில் வந்த கோபம். அந்த மாதிரி ஒரு கோபம் பவுலண்ணனுக்கு வந்துட்டு, ஆவியில் சினம் கொண்டு ஆவியில் கோபப்பட்டு, ஏ பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணோட தலையில கை வச்சு ஒரு வார்த்தை சொன்னாரா, அந்த ஆவி புஷ்னு ஓடி போயிட்டு இந்த பெண் கீழே விழுந்துட்டா. அலை கழிச்சு இந்த பெண் கீழே விழுந்துட்டா, அந்த ஆவி ஓடி போயிட்டு. இப்போ அந்த குறி சொல்லுகிற அந்த பிசாசு அந்த பெண்ணுக்குள்ள இருந்து போயிட்டு. இப்போ எல்லாரும் மக்கள் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவில் உள்ள எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. இவங்க அடுத்த வேலைக்கு போகிறாங்க. அடுத்து நிறையா சம்பவம் நடந்துச்சு. இன்னைக்கு ஏசப்பா இந்த காரியத்தை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்காங்க. நீங்கள் இவ்வளவு நாள் பிசாசு என்னை அமுக்குறான், பிசாசு பயங்காட்டுறான், பிசாசு என்னை அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, இப்படிலாம் பயப்படுற ஆட்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சத்துவத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ஒல்லியாக இருக்கலாம், ரொம்ப குட்டையான ஆளாக இருக்கலாம், நீங்கள் இன்னும் ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். பெரிய ஏசப்பா உங்களுக்குள்ளே இருக்காங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். அப்போ அந்த ஏசப்பா உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் பிசாசை பார்த்து இயேசுவின் நாமத்தில் போ அப்படி சொன்னால் அது போகும். ஏன் அப்படின்னா நம்ம சத்துவத்தில் பெருகி இருக்கிற ஆட்கள். அப்போ அந்த சத்துவம் எனக்கு வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். ஏசப்பா எனக்கு உங்கள் சத்துவத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கட்டுமா, கவனிக்கிங்களா? யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். அதில் பின்பகுதி நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். குட்டீஸ், நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னு ஏசப்பா சொல்றாங்க. பிசாசை பார்த்து பயந்து ஓடணும் அப்படி கிடையாது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். நீங்க தேவனுக்கு ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருந்தா மட்டும்தான் பிசாசை பார்த்து எதிர்த்து நிற்கிறவங்களா இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம பயந்து தான் இருக்கணும். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து தேவனுடைய சத்துவம் வல்லமைய பலத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அப்படி பலத்தை பெற்றுக்கொண்டுட்டீங்க அப்படின்னா இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னா பிசாசு ஓடிடும். உங்க கிராமத்தில், பட்டணத்தில், உங்க நண்பர்கள், ஒருவேளை உங்க வீட்டில் ஒரே ஒரு போராட்டமாக இருக்கு, பிசாசு பயங்காட்டுற மாதிரியே இருக்கு அப்படின்னா இயேசுவின் நாமத்தினால பிசாசு எங்க வீட்டில் உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னா அது ஓடி போகும். அந்த அளவுக்கு சத்துவத்தை ஏசப்பா இன்னைக்கு உனக்கு தரப்போறாங்க. ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா எனக்கு அந்த சத்துவத்தை தாங்க. அதான் முதல்ல நம்ம வசனம் பார்த்தோம். அந்த வசனம் போட்டிருக்காங்களா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இன்னைக்கு இந்த வசனத்தின்படி ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு கேட்டா ஏசப்பா உங்களுக்கு பலம் தருவாங்க. அப்படி ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து கண்ணை மூடி, ஏசப்பா எனக்கு அந்த பலத்தை தாங்க. அப்படி எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கன்னு சொல்லி சொன்னீங்களா ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா, கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகள் மேல கடந்து வருவதாக, சத்துவத்தில் கர்த்தர் பெருக பண்ணுவீராக. இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு புதிய பலன் கடந்து வரட்டும், சத்துவம் கடந்து வரட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபையினால நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, தைரியத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. பயப்படாத ஆண்டவரே, தைரியம் உள்ள இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய ஜெப நேரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெபத்துல காத்திருந்து ஆண்டவரே உபவாசித்து உம்முடைய பிள்ளைகள் வல்லமைகளை, வரங்களை, ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவரீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பிள்ளைகள் பலப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ.
We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. குட்டீஸ் எல்லாரும் ப்ரோக்ராம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக பார்க்குறீங்க. ரொம்ப அதுக்காக நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம். இந்த நாளில் கூட நான் வந்து உங்களுக்கு சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன். நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்சர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் வந்து அதுக்கு பதில் கொடுப்போம். சரிங்களா? இந்த நாளில் கூட ஸ்க்ரீனில் தெரிகிற 9488375315 என்ற நம்பருக்கு உங்கள் ஆன்சரை வேகமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ கூட அக்கா உங்களுக்கு கேள்வி கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் கிரகிக்கக்கூடாத டேஷ் அவர் செய்கிறார். ஆப்ஷன் ஏ அற்புதங்களை, ஆப்ஷன் பி அதிசயங்களை, ஆப்ஷன் சி அடையாளங்களை, ஆப்ஷன் டி பெரிய காரியங்களை. என்ன குட்டீஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர்லாம் எழுதிட்டீங்களா? சரி, ஓகே. செகண்ட் கொஸ்டின்குள்ளே போகலாமா? முதலாவது வார ஜாலி டைம் ப்ரோக்ராமில் நோ அண்ட் ப்ரேயில் எதற்காக ஜெபித்தோம்? ஆப்ஷன் ஏ பெண்களின் பாதுகாப்பு, ஆப்ஷன் பி அதிகாரிகளுக்காக, ஆப்ஷன் சி தொழிலதிபர்களுக்காக, ஆப்ஷன் டி மீனவர்களுக்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேகத்தை எவ்வாறு சிதற பண்ணுகிறார்? ஆப்ஷன் ஏ பனியினால், ஆப்ஷன் பி மின்னலினால், ஆப்ஷன் சி நீரினால், ஆப்ஷன் டி காற்றினால். ஓகே குட்டீஸ், 3 கொஸ்டினுக்கு நீங்கள் ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் போயிடலாமா? மூன்றாவது வார ஜாலி டைம் ப்ரோக்ராமில் அரைஸ் ஃபார் காட் செக்மெண்ட்டில் யாரை பற்றி அறிந்து கொண்டோம்? ஆப்ஷன் ஏ தாமஸ் ஆல்வா எடிசன், ஆப்ஷன் பி ரொனால்டோ, ஆப்ஷன் சி மிஸ்டர் பீன், ஆப்ஷன் டி சார்லி சாப்ளின். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் 5th கொஸ்டின் போயிடலாமா? கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் எது புரண்டு வந்தது? ஆப்ஷன் ஏ மேகம், ஆப்ஷன் பி வானம், ஆப்ஷன் சி சமுத்திரம், ஆப்ஷன் டி நதி. ஓகே குட்டீஸ், நீங்கள் எல்லாம் அழகாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. வேகமாக அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆன்சர் பண்ணிப்பீருங்க நாங்கள் நினைக்கிறோம். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் மந்தோடைய குவிஸ் போர்ஷன் என்னன்னு தெரியுமா? யோபு 39:40 அதிகாரத்துலேருந்து நாங்கள் உங்களை கேள்வி கேட்போம். ஓகேவா? ஜாப் 39:40 சாப்டர்லேருந்து நாங்கள் உங்களை கேள்வி கேட்போம். சரிங்களா? எல்லாரும் நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. கேட்குற எல்லா கொஷினுக்கும் நீங்கள் நல்ல பதில் சொல்லணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், நம்ம ஃபைனல் செக்மெண்ட்க்கு வந்துட்டோம். ஓவர் டு ஆக்ஷன் சாங். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஓகே குட்டீஸ், எல்லோரும் குவிஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டிங்களா? உங்கள் ஆன்சரை சரியாக அந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஓகே, நம்ம கடைசி செக்மெண்ட்குள்ளே வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பாட்டு பாட போகிறோம் தெரியுமா? இஃப் காட் இஸ் வித் மீ நத்திங் கேன் ஷேக் மீ. எஸ், இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும்ல. நம்ம கூட யார் இருக்கணும்? ஏசப்பா இருக்கணும். நம்ம சேர்ந்து பாடலாமா? எல்லோரும் சோஃபாலேருந்து எழுந்திரிங்க. நம்ம சூப்பராக ஒரு டைம் நல்லா பண்ணுவோமா? ஓகே, வித் மியூசிக். எஸ், சூப்பர். Wow, எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? 1 2 3 go. If God is with me, nothing can shake me. If God is with me, nothing can shake me. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த உலகில் உள்ளவை வேண்டாம். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் நேசரின் அன்பு வேண்டும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த உலகில் உள்ளவை வேண்டாம். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் நேசரின் அன்பு வேண்டும். If God is with me, nothing can shake me. If God is with me, nothing can shake me. Okay, right, come on. Wow, super. AIOU Verbal இருந்தால் இங்கிலீஷ் ட்ரூ. நமது வாழ்வில் இயேசு இருந்தால் லைஃபே எல்லாம் நியூ. AIOU Verbal இருந்தால் இங்கிலீஷ் ட்ரூ. நமது வாழ்வில் இயேசு இருந்தால் லைஃபே எல்லாம் நியூ. If God is with me, nothing can shake me. If God is with me, nothing can shake me.
Wow, super. If grace is with me, nothing can break me. எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? Come on. 1, 2, 3, 4. Grace is with me. Nothing can break me. Super. If grace is with me, nothing can break me. வேண்டாம் 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 இந்த உலகில் உள்ளவை வேண்டாம். வேண்டும் 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 என் நேசரின் அன்பு வேண்டும். சுபர். வேண்டாம் 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 இந்த உலகில் உள்ளவை வேண்டாம். வேண்டும் 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 என் நேசரின் அன்பு வேண்டும். His grace is with me, nothing can break me. Super. His grace is with me, nothing can break me. ஓகே சூப்பர். இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் எங்கள் கூட என்ஜாய் பண்ணீங்க. நாங்கள் அடுத்த மாதத்தில் வந்து உங்களை அப்ளைஸ் ப்ரோக்ராமை சந்திக்கிறோம். until then, bye. ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நாலுமாவிடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.